ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எனக்கு எடுத்துக்கலாம். 2 தக்காளி, 4 வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் எடுத்து கட் பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி, மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட தக்காளியை சேர்த்துக்கலாம். இதே ஒரு 5 நிமிஷம் நல்லா நல்லா தக்காளி வதக்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டு அதே நல்லா கொடுக்கும் அந்த முந்திரி பருப்பு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, இதே நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதே நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம பட்டை கிராம் மசாலா பொருளுக்கு பார்த்திங்களா, கரம் மசாலா பொடி, அதனால் நைஸாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு விழுதையும் அதையும் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நான் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முட்டையை கட் பண்ணி மசாலா கூட சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் அந்த முட்டையில் மசாலா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா பொடி நம்ம பட்டை கிராம் நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4 முட்டையை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துருக்குங்க, அது வீடியோவில் காட்டல. நான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா 2 கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி நம்ம கிரேவியை இறக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட்